Hello my darling பசங்களா. ஸோ நம்ம ஹியூமன் ஃபிசியாலஜி சீரீஸில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ப்ரீதிங் சாப்டர் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய சாப்டர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 சாப்டர்ஸ் இந்த யூனிட் ஆஃப் ஹியூமன் ஃபிசியாலஜி இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து ரைட் ஃப்ரம் ஃபார் த பாஸ்ட் ஃபியூ டேஸ் நான் ஒன் ஷார்ட் வீடியோஸாக போட்டுட்டு வரேன். ஸோ திஸ் வில் பி அ வெரி கிரேட் ரிவிஷன் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஓகே, ஸோ சர்க்குலேஷன் சாப்டர் ஆகட்டும், ப்ரீதிங் சாப்டர் ஆகட்டும், ரொம்ப ஈஸியான சாப்டர். அதே மாதிரி இனி ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ் வெல் அஸ் த ஈஸியஸ்ட் சாப்டர் என்னன்னா ஹியூமன் ஃபிசியாலஜியோட லோகோமோஷன் அண்ட் மூமெண்ட். இந்த சாப்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் விச் சிம்பிளி சேஸ் தட் நம்ம ஹியூமன்ஸ் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுறது இஸ் நாட் சச் அ ஈஸி ஜாப். ஓகே, நம்ம பாடியில் இருக்கிற all bones have to work. ஓகே, நம்ம இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், என்னோட ஹேண்ட் மூவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னோட நெக் மூவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்குமே நம்ம பாடியில் இருக்கிற போன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம அந்த போன்ஸ், ஸோ நம்ம பாடியில் இருக்கிற ஆல் த நேம்ஸ் ஆஃப் போன்ஸ் படிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பேசிக்காக நம்ம ஹியூமனோட மசில்ஸ் எப்படி ஒர்க் ஆகும். ஸோ ஒருத்தர் ஜிம்லாம் போகிறாங்கன்னா அவங்களுக்கு பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ் எப்படி பில்ட் ஆகும், ஹவு பைசெப்ஸ் ரிலாக்ஸஸ், ட்ரைசெப்ஸ் ரிலாக்ஸஸ். ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் தான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோன்னா திஸ் சாப்டர் இஸ் அ கிரேட் சக்ஸஸ். ஓகே, ஸோ ஐ வில் ட்ரை கம்ப்ளீட்டிங் திஸ் சாப்டர் இன் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு மேக்ஸிமம் ஆஃப் 2 hours. ஸோ கம் லெட்ஸ் மூவ் into the chapter. So basically இந்த சாப்டரோட இன்ட்ரடக்ஷன் எதை பற்றினா introduction to movement. ஓகேவா? ஸோ மூமெண்ட்னா என்ன அர்த்தம்? ஒரு இப்போ நான் வந்து என் தலையை அசைக்கிறேன், இட்ஸ் அ மூவ்மெண்ட், ரைட்? நான் என்னோட கையை அசைக்கிறேன், இட்ஸ் அ மூவ்மெண்ட். ஓகே, ஒரு மூவ்மெண்ட்டுக்கும் ஒரு லோகோமோஷனுக்கும் there is a lot of differences. Okay, so there's a difference between movement and locomotion. ஓகே, ஸோ இப்போ மூமெண்ட்க்கும் லோகோமோஷனுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மூமெண்ட்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட் மூமெண்ட்ஸ் கொடுக்கறது இஸ் வாட் இஸ் மூமெண்ட். லைக் நான் பேசுறது, என்னோட தலையை அசைக்கிறது, என்னோட கையை வச்சு எழுதுறது, இட் இஸ் ஆல் அ மூவ்மெண்ட். என்னோட லிம்ஸ், என்னோட ஐ லேஷஸை வந்து இப்படி நம்ம கண்ணு சிமிட்டுறது, இது எல்லாமே மூமெண்ட். அப்போ லோகோமோஷன்னா என்ன அர்த்தம்னா, நான் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு ட்ராவல் பண்ணுறேன் இல்லையா, தட் இஸ் மை லோகோமோஷன். ஓகே, ஸோ மூமெண்ட்டுக்கும் லோகோமோஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? ஸோ மூமெண்ட்னா நம்ம பாடி வழியாக கொடுக்குற மூமெண்ட். ஓகே, ஒரு இடத்துல உட்காரது, எந்திரிக்கிறது, அது. பட் லோகோமோஷன் என்னன்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நம்ம ட்ராவல் பண்ணுறது தான் இஸ் லோகோமோஷன். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இந்த சாப்டரோடைய இன்ட்ரடக்ஷனே இந்த 2 விஷயம் தான் இருக்குது. அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மூமெண்ட் அண்ட் லோகோமோஷன். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு மூமெண்ட்க்கும் லோகோமோஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாச்சு. அப்போ மூமெண்ட்டோடைய டைப்ஸ் என்னென்ன மூமெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான மூமெண்ட் என்னென்னா அமீபாய்ட் ஆர் சூடோபோடியல் மூமெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸ், ஓகே, அமீபிக் செல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய WBCs, ஓகே, எல்லாமே அமீபா மாதிரி இருக்கும். அதாவது ரொம்ப இர்ரெகுலர் ஷேப்டா ஒரு மாதிரி சூடோபோடியா மாதிரி இருக்கும். ஓகே, நம்மளுடைய மேக்ரோஃபேஜஸ், நம்மளோட பேசோஃபில்ஸ், லிம்போசைட்ஸ், இது எல்லாமே எரித்ரோசைட்ஸ் we know that அது சர்க்குலராக இருக்கும், RBCs. பட் நம்மளுடைய WBC அந்த மாதிரி கிடையாது. ஓகே, தே ஆர் அமீபாய்ட் இன் ஷேப். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த செல்ஸ் எல்லாமே எக்ஸிபிட் பண்ணுற மூமெண்ட் இஸ் அமீபாய்ட் மூமெண்ட். அமீபாய்ட் மூமெண்ட்னா என்னது? 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், டியூ டு சூடோபோடியா, அதாவது இர்ரெகுலர் ஷேப்ட் செல்ஸ். சூடோபோடியா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த செல்ஸ் மூவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் மூமெண்ட் என்ன மூமெண்ட்னு பார்த்தோம்னா, இட் இஸ் அ அமீபாய்டு மூமெண்ட் ஆர் அ சூடோபோடியல் மூமெண்ட். இதுக்கு இன்னொரு சூடோபோடியல் மூமெண்ட் அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா, நார்மலாக சூடோபோடியா மாதிரி இர்ரெகுலரான அதோட ஃபால்ஸ் ஃபீட்
okay அதோட false feet பத்தி it moves no so அதனால தான் it is a pseudopodial movement so first important thing அதோட amoeboid movement எதை வச்சு வருது pseudopodioனால next important thing எதனால வருது இது ரெண்டுமே இதோடைய examples okay so examples என்னது leukocytes நம்மளுடைய WBC cells macrophages இது எல்லாமே major ஆன examples of நம்மளோட amoeboid or pseudopodial movement இதா first important type of movement okay second important type of movement என்னன்னா ciliary movement அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான செல் இருக்குன்னா அந்த செல்லோடைய சர்ஃபேஸ்ல இப்படி குட்டி 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 ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும் அந்த projections பேரு cilia so that kind of movement is called as ciliary movement okay va so for example இப்போ நம்மளோட nostril cavity nasal cavity ல கூட நம்ம மூக்குக்குள்ள குட்டி 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 முடியெல்லாம் இருக்கு எதனால இருக்கு it is because of நம்ம ஒரு வாட்டி நம்ம gaseous substance ஐ inhale பண்ணி exhale பண்ணும்போது what exactly happens na to track the pathogens okay pathogenic organisms ட்ராக் பண்றதுக்காக தான் நம்ம பாடியில இந்த மாதிரியான ciliary movement இருக்கு so ciliary movement எக்ஸிபிட் பண்ற epithelium is called as ciliary epithelium okay so examples of ciliary epithelium என்னன்னா நம்ம humans உடைய respiratory tract okay வா so these are few of the examples so நம்ம next பார்க்க போற movement என்னன்னா muscular movement okay so muscular movements na and the word it says இல்லையா it takes place with the help of muscles okay நம்ம muscles நம்ம பாடியில இருக்கிற எந்த muscles ஆகட்டும் continuous ஆன ஒரு contraction state continuous ஆன ஒரு relaxation state அதுக்கு போறது தான் muscular movement okay so இப்போ நான் வந்து என்னோட hand இப்படி frontல மூவ் பண்ணி backல போடுறேன் which means that என்னோட muscle relax ஆகி contract ஆகுது அப்படினு அர்த்தம் okay so this kind of movement is called as muscular movement சரியா so muscular movement பத்தி நம்ம படிச்சிட்டோமா next important type of movement என்னன்னா flagellar movement okay flagellar movement னா என்ன அர்த்தம்னா for example human உடைய sperm என்ன நடக்குது அதுக்கு ஒரு flagella இருக்கு so இந்த flagella மூலமா propulsion னா இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு இப்படி சுத்தி propel ஆகி போறது okay so that propulsion movement is called as flagellar movement okay வா so movementல இப்போ நம்ம நிறைய types of movement பார்த்திருக்கோம் அல்ல first type of movement பார்த்தது என்னது amoeboid or pseudopodial movement next movement என்னது ciliary movement third muscular movement அதுக்கப்புறம் flagellar movement so four important types of movement amoeboid னா false foot மாதிரியான cellsல ciliary movement na with the help of cilia muscular movement na with the help of muscles flagellar movement na with the help of flagella இப்போ next நம்ம முக்கியமா பார்க்க போறது என்னன்னா நம்மளுடைய மசில பத்தின introduction okay so நம்ம human bodiesல எவ்வளவு ஸ்ட்ராங்கான muscles இருக்கு okay so நம்ம musclesல இருந்து fat எடுத்துட்டோம்னா நம்ம muscles எப்படி இருக்கும் நல்லா dark red கலரா இருக்கும் okay so எப்படி நம்ம வந்து lamb meat எல்லாம் சாப்பிடும்போது அந்த கலர்ல இருக்கும் ஹியூமனோட மசில்ஸ் அவ்வளோ டார்க் ரெட்டா இருக்கும் because of rich in blood supply ஓகேவா so இந்த மசில்ஸ் உடைய origin இருக்குல்ல இப்போ நம்ம பாடியில வந்து dermal origin இருக்கும் 3 types of dermal cells இருக்கும் கரெக்ட்டா என்னது ectoderm endoderm and then mesoderm இது எல்லாமே நம்மளுடைய dermal cells so இந்த dermal cell உடைய origin okay germ cells அப்படினு சொல்லுவோம் இந்த germ cells ஓட originல பார்த்தோம்னா நம்மளுடைய muscle is mesodermal in origin okay so mesodermal னா என்னது middle of the germ cell mesodermal in origin and muscle உடைய weight பார்த்தோம்னா நம்ம human body weight வந்து 40 ல இருந்து 50% of the weight வந்து நம்மளுடைய muscle தான் okay so
நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கிற மசில் இப்போ ஒரு பர்சன் வந்து 100 kgsனா அதுலேருந்து 40லேருந்து 50 கிலோ வரைக்கும் மசிலோடைய வெயிட் தான் இருக்கும். மீதி 20 கிலோ 30 கிலோ இட் இஸ் ஒரு 10 கிலோ இஸ் ஃபேட். ஓகே, ஸோ மசில் உடைய ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட் மீசோடெர்மல் இன் ஆரிஜின். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் 40 to 50% ஆஃப் த பாடி வெயிட் நம்மளோட மசில்ஸ் கொடுக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுடைய மசில் பேஸ்ட் ஆன் த லொக்கேஷன். ஓகே, லொக்கேஷன் என்னது? பேஸ்ட் ஆன் த இடம், எந்த இடத்துல இருக்கோ அதே மாதிரி மசில் இஸ் மேட் அப் ஆஃப் 3 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ். ஓகே, ஸ்கெலிட்டல் மசில், ஸ்மூத் மசில், கார்டியாக் மசில். ஸ்கெலிட்டல் மசில்ஸ்னா என்னது? நம்மளோட போன்ஸோட அட்டாச் ஆன மசில்ஸ் எல்லாமே ஸ்கெலிட்டல் மசில்ஸ். நம்ம போன்ஸோட அட்டாச் ஆகாத மசில்ஸ் எல்லாமே ஸ்மூத் மசில்ஸ். அப்போ கார்டியாக் மசில்ஸ்னா என்னது? ஹியூமனோடைய ஹார்ட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்டியாக் மசில். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 3 டைப்ஸ் ஆஃப் மசில்: skeletal muscle, smooth muscle, cardiac muscle. Okay, so successfully நம்ம பேஜ் நம்பர் 1 முடிச்சிட்டோம். ஸோ இந்த பேஜில் வாட் எக்ஸாக்ட்லி வி சா அப்படின்னா நம்ம மூமெண்ட்க்கும் லோகோமோஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் மூமெண்ட்லேயே தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட், அதை பற்றி பார்த்தோம். அந்த 4 டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட் பற்றி பார்த்தோம்: அமீபாய்ட் மூமெண்ட், சீலியரிங் மூமெண்ட், மஸ்குலா மூமெண்ட், ஃப்ளெஜெல்லா மூமெண்ட், அது பார்த்தோம். அதுக்கப்புறம் வி ஸ்போக் அபவுட் மசிலோடைய டெர்மல் ஆரிஜின் பற்றி பார்த்தோம், மீசோடெர்மல் இன் ஆரிஜின். அதுக்கப்புறம் மசிலோடைய டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் பார்த்தோம், என்னது? ஸ்கெலிட்டல், ஸ்மூத், கார்டியாக், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு மசில் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான திங், மசிலில் வி கோனா டாக் அபவுட் skeletal muscle. ஓகே, ஸோ skeletal muscles வந்து நம்ம பாடியில் இருக்கிற skeletal components, போன்ஸோட அட்டாச் ஆகிருக்கிற மசில் எல்லாமே skeletal muscle. ஓகே, cardiac muscle, ஹியூமனோடைய ஹார்ட் இஸ் மேட் அப் ஆஃப் cardiac muscle. ஸ்மூத் மசில் நம்ம பாடியோட விசரல் ஆர்கன்ஸ். விசரல் ஆர்கன்ஸ்னு என்னது? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்கன், லைக் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம், நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நம்மளோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஓகே, ஆல் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ். ஸோ விசரல் ஆர்கன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்கன். நம்மளோட பைல், கால் பிளாடர், நம்ம லிவர், லங்கு, ஸ்டமக்கு, இன்டெஸ்டைன், ரெக்டம், இது எல்லாமே இஸ் மேட் அப் ஆஃப் என்ன மசில்? ஸ்மூத்தான மசில். ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்கெலிட்டல் மசில். ஸோ ஸ்கெலிட்டல் மசில் என்ன இருக்கும்? ஹியூமனோடைய போன்ஸோட அட்டாச் ஆகிருக்கிற மசில்ஸ் தான் நம்மளுடைய ஸ்கெலிட்டல் மசில். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கெலிட்டல் மசில் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் striped or striated. ஓகே, ஸோ ஸ்கெலிட்டல் மசில்க்கு எப்படி இருக்கும்? நடுவில் செப்டாக இருக்கும், ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும். ஓகே, அதனால தான் ஸ்கெலிட்டல் மசில்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் எல்லாமே வாலண்டரி இன் ஆக்ஷன். இப்போ நான் என்னோட கையை இப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும்னு நினச்சேன்னா தான் கொண்டு வர முடியும். அப்போது என்னோட பிரெயின் என்ன சொல்லுதோ, என்னோட இந்த மோட்டார் நியூரான்ஸ் கேட்குது, கரெக்டாக? அப்போ அந்த மாதிரியான ஸ்பெஷல் டைப் ஆஃப் மசில்ஸ் தான் நம்மளுடைய ஸ்கெலிட்டல் மசில். ஸோ ஸ்கெலிட்டல் மசில்ஸ் வந்து போன்ஸோட அட்டாச் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைப்டு மசில்ஸ், அதுக்கு ஸ்ட்ரையேஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் எல்லாமே வாலண்டரி இன் கண்ட்ரோல், நம்மளோட சொல் பேச்சை கேட்குற மசில்ஸ். ஓகே, இது ஸ்கெலிட்டல் மசில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மசில் என்னன்னா கார்டியாக் மசில்ஸ். ஹியூமனோடைய ஹார்ட்டோடைய வால்ஸில் இருக்கிற மசில்ஸ் தான் கார்டியாக் மசில். ஓகே, ஸோ கார்டியாக் மசில்ஸ் வந்து என்னது? இன்வாலண்ட்ரி இன் ஆக்ஷன். இப்போ நம்ம மனசார மை ஹார்ட் பீட் ஹேஸ் டு ஸ்டாப்னா ஸ்டாப் ஆக போகிறது இல்லை, கரெக்டாக? அது இன்வாலண்ட்ரி இன் ஆக்ஷன். பட் ஸ்கெலிட்டல் மசில் வாலண்டரி இன் ஆக்ஷன். ஸோ கார்டியாக் மசில்ஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? ஹியூமனோடைய ஹார்ட்டோடைய வால்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல்
cardiac musclesக்கும் little striations இருக்கும் அங்கங்க and uninucleated அங்கங்க ஒரு மசில்லையும் nucleus இருக்கும் uninucleated அதே மாதிரி this cardiac muscle is an involuntary muscle. Next important muscle we're going to talk about is smooth muscle. So smooth muscles என்னது they are non-striated muscles. So non-striated na என்ன அர்த்தம் இந்த musclesக்கு striations இருக்காது அதாவது septa இருக்காது no striations for this muscle. Okay, so இந்த muscles எல்லாருமே spindle shaped. Can you see spindle shaped muscles? Okay, so smooth muscles எங்கெங்க இருக்கும் visceral organs உடைய walls-ல இருக்கிற muscles தான் this smooth muscle. Okay, so எங்கெங்கெல்லாம் இருக்கும் digestive tract, reproductive tract. Okay, இந்த மாதிரியான எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய நம்மளுடைய muscle is what is smooth muscle. Okay பசங்களா, so இப்போ நம்ம 3 important types of muscles பத்தி பார்த்திருக்கோம் இந்த பேஜ்ல. skeletal muscle பத்தி பார்த்தோம், cardiac muscle பத்தி பார்த்தோம், smooth muscle பத்தி பார்த்தோம். skeletal muscle is under our control, but cardiac muscle-ம் சரி smooth muscle-ம் சரி it is not under our control. So skeletal muscle bone ஓடிய இருக்கும், நம்ம cardiac muscles heart ஓடிய walls-ல இருக்கும், and smooth muscles எல்லாமே visceral organs ஓட இருக்கும். Okay, so these are the 3 important types of muscles. Okay, இப்போ நம்ம first நம்ம skeletal system உடைய structure-க்கு தான் இங்கே போக போறோம். Okay, so நம்ம skeletal system-ல என்ன இருக்கும் bones இருக்கும், அந்த bones ஓட attach ஆயிருக்கிற muscle என்ன muscle skeletal muscles. Okay, so bones skeletal systemல bones இருக்கும், bones ஓட attach ஆயிருக்கிற muscle நம்மளோட skeletal muscle. நம்ம skeletal muscle-க்கு muscle bundles இருக்கும். எப்படி நம்ம muscles வந்து எல்லாமே ஒண்ணா இருக்கு பிரிய மாட்டேங்குது கரெக்ட்டா, அது எதனாலனா because of fascicles. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எப்படி நம்மளோட muscles இந்த மாதிரி fascicles. First important word, so muscle bundle தான் fascicle அப்படின்னு சொல்லுவோம், fascicle. Okay, so இப்போ fascicle-ல எது ஒண்ணா சேர்த்து வச்சிருக்குன்னா fascia. Okay, these two are very very important terms. Okay, 1 mark-ல கேட்பாங்க. so bones ஓட attach ஆயிருக்கிற muscle skeletal muscle, skeletal muscle உடைய muscle bundle பேரு fascicle. இந்த fascicles-லாம் is held together. எப்படி எல்லா fascicles-ம் ஒண்ணா சேர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா that is because of fascia. fascia-னால தான் எல்லா fascicles-ம் ஒண்ணா சேர்ந்திருக்கு. புரிஞ்சுதா? so இதுதான் நம்மளுடைய structure of skeletal system. skeletal system உடைய structure பத்தி first நம்ம பார்த்துட்டோம், fascicle பத்தி பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் fascia பத்தி பார்த்துட்டோம். next நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா ஒரு muscle fiber-ம் ஒரு muscle-ஓட wall-ன்னு வச்சுக்கோங்க. so muscle wall. so ஒரு muscle-க்குமே walls இருக்கும், அந்த walls எப்படி இருக்கும் ரொம்ப லாங்கா சிலிண்ட்ரிக்கலா இருக்கும், and அது is surrounded by what sarcolemma. very 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 important ஆன term. Okay, so each muscle fiber is long and cylindrical and எதோடைய சுத்தி இருக்கும் the outer layer by sarcolemma. Okay, அது மட்டும் இல்லாம நம்ம மசில்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன சைட்டோபிளாசமுமே இருக்கு. so the cytoplasm of the muscle பேர் என்னது sarcoplasm. so please remember muscle related எந்த terms வந்தாலுமே sarco SAR-ன்றத வந்து நம்ம prefix-ஆ சேர்த்துக்கணும். okay, so prefix-ஆ SAR அப்படின்னு சேர்க்கும்போது it is denoting muscles. Okay, so நம்ம each muscle bundle has a muscle fiber. Okay, இதுவும் நம்ம பார்த்துட்டோம், fascicle பத்தி பார்த்துட்டோம், fascia பத்தி பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாம muscle bundle-க்கு ஒரு muscle fiber-மே லாங்கா சிலிண்ட்ரிக்கலா இருக்கா and எது மூலமா சரவுண்டட் ஆயிருக்கு with the help of sarcolemma. okay, and sarcoplasm பத்தி பார்க்க போறோம், which means that muscle உடைய outer layer. okay, that is the sarcolemma. next muscle உடைய cytoplasm பேரு தான் என்னது sarcoplasm. okay, muscle உடைய cytoplasm. okay, next important
the mitochondria, which gives energy to the muscles. Okay, so which gives energy to the muscles na adu enadhu sarcosome. Okay, so sarcosome enna pannudhu, it is giving energy to the muscles. Okay, so cytoplasm of the muscle pair enadhu na sarcoplasm. Energy எது எனர்ஜி கொடுக்குது மசில்க்குனா that is mitochondria, but musclesல mitochondria இருக்கிறனால அது பேரு sarcosome. அதுக்கப்புறம் மசில்ஸ்ல இருக்கிற endoplasmic reticulum is called as sarcoplasmic reticulum. Now all of these are very very important. Okay, so என்னென்ன பார்க்க போறோம், மசிலோடைய cytoplasm பத்தி பார்த்தாச்சு, which is sarcoplasm, மசிலோட mitochondria which is a sarcosome. அதுக்கப்புறம் மசிலோடைய endoplasmic reticulum is sarcoplasmic reticulum. So சார்ன்ற வேர்டு ப்ரிஃபிக்ஸ் வந்து சேர்த்துக்கணும். ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இந்த பேஜில் என்னென்னலாம் பார்த்தோம், ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்ஸ் தான் பார்த்தோம். மசிலோடைய 3 different types பற்றி பார்த்தோம். What are the 3 different types of muscle? Skeletal muscle, cardiac muscle and smooth muscle. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், நம்ம skeletal system உடைய ஸ்ட்ரக்சர் பற்றி பார்த்தோம். We started with மசிலோடைய muscle bundles called fascicles. இந்த fasciclesல is held together by fascia. அதுக்கப்புறம் each muscle bundle வந்து is surrounded by long cylindrical muscle and அதுவுமே it is called as sarcolemma. அதுக்கப்புறம் cytoplasm of the muscle is called as sarcoplasm. Mitochondria of the muscle is also called as sarcosome. Endoplasmic reticulum of the muscle is called as sarcoplasmic reticulum. ஓகேவா, இப்போ இந்த sarcoplasmic reticulum, அதாவது இந்த endoplasmic reticulum உடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா calcium ions ஸ்டோர் பண்ணுறது தான். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 1 mark question. ஸோ the major function of a sarcoplasmic reticulum எதுக்குன்னா to store calcium. ஸோ கால்சியமை ஸ்டோர் பண்ணுறது தான் நம்மளுடைய sarcoplasmic reticulum உடைய ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் the filaments in the sarcoplasm. sarcoplasm is cytoplasm. The filaments of the sarcoplasm is called as myofilaments or myofibrils. Okay, so myofilaments or myofibrils na enna artham, adavadhu cytoplasmல குட்டி குட்டி filaments இருக்கும். Okay, so if this is the cytoplasm, இதுல இப்படி குட்டி 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 filaments இருக்கும் and these filaments are called as what? Cytoplasm. Okay, so இப்போ இந்த sarcoplasm உடைய filaments பேர் என்னது? Myofilaments. Okay, or myofibrils. This is very important. 1 mark, yet another 1 mark. Okay, next நம்மளுடைய skeletal muscle striated muscles. கரெக்டாக இல்லை, striations இருக்கும், கோடு கோடாக இருக்கும். Why? Because அதில் actin filament and myosin filament இருக்குது. இப்போ இந்த myofilaments, myofibrilsலாம் இருக்குல்ல, எந்த மாதிரி இருக்குன்னா it is in the form of series of ஒரு டார்க்கான band and light band. series of dark band and a light band. இந்த மாதிரி இருக்கும். எது இருக்கோ நம்மளுடைய myofilaments. But இந்த striation is due to actin and myosin. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான proteins. ஓகே, ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லைட் பேண்ட்ஸ் அண்ட் டார்க் பேண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லைட் பேண்டுக்கு actin, always remember actin is a light band, myosin is a dark band. Okay, so light band is an actin band, dark band is a myosin band. So actin band க்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க? A band. myosin band க்கு இன்னொரு பேர் அதே மாதிரி A band. actinக்கு I band, myosinக்கு A band. ஓகே, ஸோ அதே மாதிரி actinக்கு இன்னொரு பேர் என்னதுன்னா isotrophic band, myosinக்கு anisotrophic band. புரியுது இல்லையா? ஸோ இந்த ஸ்ட்ரையேட்டடுக்கு 2 பேண்ட் இருக்கும். One is a light band, the other is a dark band. Light band is called as actin. Actin or an I band. இதுக்கு இன்னொரு பேர் isotropic band. அதே மாதிரி dark band is a myosin band, A band and anisotropic band. Okay, so next என்ன பார்க்க போறோம்னா
both actin and myosin எந்த மாதிரி இருக்கு? It has rod like arrangement. rod மாதிரி arrangement இருக்கா? எது நம்மளுடைய actinum சரி myosinum சரி, it is rod like arrangement. okay, so next நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா actin ரொம்ப தின்னா இருக்கும், myosin ரொம்ப திக்கா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்த மாதிரி தான் ஆக்டின் எல்லாமே ரொம்ப தின்னாக இருக்கும், அதாவது ரொம்ப ஒல்லியான ஃபிலமெண்ட்ஸாக இருக்கும். மயோசின் எல்லாமே ரொம்ப திக்கான ஃபிலமெண்ட்ஸாக இருக்கும். இதுவுமே கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ த சென்டர் ஆஃப் ஈச் ஐ பேண்ட். இப்போ நம்ம ஐ பேண்ட் பார்த்தோம்ல, ஐ பேண்ட்னா என்னது? ஆல்வேஸ் ரிமெம்பர் லைட். ஓகே, LIGHT. ஓகே, ஸோ ஐ பேண்ட். ஓகே, அண்ட் டார்க் DARK. ஸோ அதனால ஏ பேண்ட் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் எங்கெங்கெல்லாம் ஐ பேண்ட் அப்படின்னு வருதோ யூ ஹாவ் டு ரிமெம்பர் லைட் பேண்ட். ஸோ ஒரு லைட் பேண்டுக்கான சென்டரில் என்ன இருக்குமா? Z லைன் ஆர் Z டிஸ்க் ஆர் crosses membrane இருக்கும். ஓகே, நீங்கள் Z லைன் அப்படின்னு ஞாபகம் வச்சாலே போதும். ஸோ ஒரு ஐ பேண்டோடைய சென்டரில் என்ன இருக்கும்? Z லைன், Z டிஸ்க் ஆர் crosses membrane இருக்கும். ஓகே, அண்ட் இப்போ ஏ பேண்ட், இந்த டார்க் பேண்ட்ஸ் எல்லாமே they are held together, ஒன்றா கொண்டு வந்திருக்காங்க. யாரால? with the help of M லைன். ஓகே, இப்போ Z லைன் அண்ட் M லைனுக்கான distinguishing character தெரியும். ஓகே, ஸோ I is what? light. so light bandக்கான சென்டரில் என்னென்ன இருக்கும்? Z லைன் இருக்கும். அதே மாதிரி ஏ பேண்ட், டார்க் பேண்ட்ஸை யார் ஒன்றா சேர்த்துருக்கானா? நம்மளுடைய M லைன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஏ பேண்டும் ஐ பேண்டும் எப்படி இருக்குது? ஆல்டர்னேட்டிவ்லி அரேஞ்ச் ஆகிருக்கும். ஏ பேண்ட், டார்க் பேண்டும் லைட் பேண்டும் ஆல்டர்னேட்டிவாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, அண்ட் ரெண்டு Z லைன்ஸ்க்கு நடுவில் என்ன இருக்கும்? மயோஃபைப்ரல். ஸோ இங்கே இருக்கு இல்லையா Z லைன். ஸோ இந்த ரெண்டு Z லைனுக்கும் நடுவில் யார் இருப்பா? மயோஃபைப்ரல்ஸ் இருப்பாங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலாக நான் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். ஐ வில் ஷோ யூ ஹவ் இஸ் இட். ஓகே, ஸோ இப்போது சார்கோமியர் தான் functional and contractile unit of myofibril. So this is a very important one mark question. So என்னன்னா the functional unit of myofibril என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா you all should answer. The answer is sarcomere. Okay, next central filament வந்து திக்கா இருக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. Central filament will be thick and next later pigments பேரு thin filament. ஓகே, சைடில் இருக்கிற ஃபிலமெண்ட்ஸ் பேர். அப்போது அதை என்ன ஜோன் சொல்லுவாங்கன்னா H ஜோன். H ஜோன்ஸ்னால் என்னது? சென்ட்ரல் திக் ஃபிலமெண்ட் யாரோட ஓவர்லேப் ஆகலை? தின் ஃபிலமெண்ட்டோடைய ஓவர்லேப் ஆகலை. அதுதான் H ஜோன். இப்போ தெரியுதா? இப்போ H ஜோன் இருக்குது. ஸோ Z லைன் இருக்குது, அதுக்கப்புறம் I பேண்ட் இருக்குது, A பேண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டயக்ராமேட்டிக்காக கம்பைன் பண்ணி படித்தா ஈஸியாக புரியும். இப்போ நம்ம டயக்ராமோட அசோசியேட் பண்ணி படிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? ஏ பேண்ட்ஸ் ஆர் ஹெல்ட் டுகெதர் பை M லைன். எங்கே இருக்குது ஏ பேண்ட்ஸ்? இந்த ஏ பேண்ட்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ தீஸ் ஏ பேண்ட்ஸ் யாரால் ஒன்றா சேர்ந்துருக்குன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் M லைனில் தான் ஒன்றா சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? ஏ அண்ட் ஐ பேண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச் ஆல்டர்னேட்டிவ்லி. ஓகே, ஸோ இது ஏ பேண்ட்னா இது ஐ பேண்ட். ஏ பேண்டும் ஐ பேண்டும் அரேஞ்ச் ஆல்டர்னேட்டிவ்லி. யார் டிஸ்டிங்விஷ் பண்ணுறா? யார் நடுவில் ஒரு டிவிஷன் ஏற்படுத்துகிறா? நம்மளுடைய Z லைன் தான் டிவிஷன் ஏற்படுத்துகிறா. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்டின் அண்ட் மயோசின் பற்றி பார்க்க போகிறோம். ஏன் அதை கான்ட்ராக்டைல் ப்ரோட்டீன் சொல்கிறாங்க? எப்படி நம்ம ஹியூமன்ஸ் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதனால தான் இதை கான்ட்ராக்டைல் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெட்டாக இருக்கிறது வந்து நம்மளோட மசில். இந்த மசில் அதாவது மசில் ஃபைப்ரில்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இந்த மசில் ஃபைப்ரில்ஸை சுற்றி யார் இருக்கா? நம்மளுடைய
troponin and tropomyosin இருக்கும். அதாவது actin is made up of two important components. First component பேரு troponin, second component பேரு tropomyosin. Okay, so எதால actin, so actin is an important protein. So in the protein is made up of two important parts. One is a troponin and the other one is a tropomyosin. Okay va? So these are all called as factors. Kutti kutti pearls are what has attached, no, those are called as factors. So இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், structure of contractile protein. இல்ல first protein எதை பத்தி பார்த்தோம், actin பத்தி பார்த்தோம். So actin has a two important component. One is a troponin and the other is a tropomyosin. அதுக்கப்புறம் நம்ம myosin பத்தி பார்க்க போறோம். So myosinக்கு எப்படி இருக்கும், ஒரு tail இருக்கும். Can you see they have a tail? So இந்த tailல என்ன இருக்கும், actins இருக்கும், ஆக்டிவான binding sites இருக்கும். Okay, and then ATP binding sites இருக்கும். ரெண்டு விதமான sites இருக்கும். So myosin, okay, has two binding sites. So what are the two binding sites of myosin னு பார்த்தோம்னா, first binding site பேரு actin binding site, second பேரு ATP. Okay, active binding sites. Okay, so tail இருக்கும், crossam இருக்கும். ஸோ இதெல்லாம் பெருசாக ஞாபகம் வச்சுக்க வேணாம். என்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம்னா மயோசினுக்கு ஹெட் இருக்கும், டெய்ல் இருக்கும். டெய்ல் வந்து இஸ் அ லாங் elongated tail, பட் ஹெட்டுக்கு ரெண்டு சைட் இருக்கும். ஒன் வந்து ஆக்டின் வந்து பைண்ட் ஆகிற சைட், இன்னொன்று ஏடிபி பைண்ட் ஆகிற சைட். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம், myosin. ஓகே, ஸோ இந்த myosin ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான என்சைம் நம்ம பார்த்தோம்னா which is a trypsin. ஓகே, ஸோ trypsin is an enzyme. ஓகே, ஸோ இந்த myosin உடைய மோனோமர், இப்போது இவ்வளோ components of myosin இருக்குன்னா இந்த ஒரு மோனோமர் ஆஃப் அ myosin பேர் என்னன்னா மீரோமயோசின். ஓகே, சி மீரோமயோசின். ஓகே, இப்போ இந்த என்சைம் ட்ரிப்சின் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த மீரோமயோசினை ரெண்டாக டிவைட் பண்ணுது. என்னது, ஒன்று லைட் மீரோமயோசின், இன்னொன்று டார்க் மீரோமயோசின். ஓகே, ஸோ மயோசினுடைய மோனோமர் இஸ் கால்ட் ஆஸ் மீரோமயோசின். ஸோ அதே மாதிரி என்சைம் ட்ரிப்சின் இஸ் டூ இம்பார்ட்டன்ட் டைப்ஸ். ஒன் இஸ் அ லைட் மீரோமயோசின், இன்னொன்று ஹெவி மீரோமயோசின். ஸோ இந்த பேஜில் நம்ம என்னென்ன பார்த்தோம், நம்ம வந்து மசிலோடைய diagrams பார்த்தோம். அதுக்கப்புறம் we spoke about contractile proteins பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பற்றி பார்த்தோம், ஆக்டினோட மயோசினோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், which is a contractile protein. இப்போ நம்ம மசில் எப்படி கான்ட்ராக்ட் ஆகுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நம்ம மசில் கான்ட்ராக்ஷன் பற்றி படிக்கிற தியரி பேர் என்னன்னா ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. ஓகே, ஸோ நம்ம மசில்ஸ் எப்படி கான்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு படிக்கிறது பேர் ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. ஓகே, ஸோ contraction of muscles எப்படி டேக் பிளேஸ் ஆகுது, by a sliding of thin filaments over thick filaments. ஒரு தின் ஃபிலமெண்ட்டோ ஒரு திக் ஃபிலமெண்ட்டோ அதோட ஒன்றா சேரும் போது ஸ்லைட் ஆகும்போது என்ன நடக்குது, நம்மளுடைய மசில் கான்ட்ராக்ஷன் நடக்குது. இந்த ஸ்பெசிஃபிக்கான குரூப்பை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஹக்ஸ்லே, ரால்ஃப், ஓகே, அண்ட் தென் ஹக்ஸ்லே அண்ட் ஜீன் ஹான்சன். ஓகே, இவங்க ரெண்டு குரூப்ஸ். இந்த ரெண்டு குரூப்ஸுமே வந்து 1954 தான். ஒன்று ஏஎஃப் ஹக்ஸ்லே, இன்னொன்று ஏஇ ஹக்ஸ்லே. இவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சாங்க. எதை கண்டுபிடிச்சாங்க, ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. ஓகே, அப்போது நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங். இப்போ நான் என்னோட கையை வந்து ஏதாவது ஒரு மூமெண்ட் பண்ணுறோம், ஓகேவா, என்னோட மசில் வந்து இப்படி கான்ட்ராக்ட் ஆகுது. ஓகே, அப்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட ட்ரைசெப்ஸ் ரொம்ப கான்ட்ராக்ட் ஆகுது, ஓகேவா, நான் இந்த மாதிரி பண்ணேன்னா அப்போது என்னோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்னோட மோட்டார் நியூரான்ஸ்க்கு என்ன பண்ணும், சிக்னல் சென்ட் பண்ணும். மை சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சென்ஸ் சிக்னல்ஸ் டு மை மோட்டார் நியூரான். ஓகேவா, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜங்ஷன்
okay, between the muscular junction and the sarcolemma இருக்கு இல்லையா. ஸோ நம்ம அது பேர் என்னன்னா நியூரோமஸ்குலார் ஜங்ஷன். ஓகே, ஸோ நம்ம மசில்ஸில் இருக்கிற ஜங்ஷன்ஸ் பேர் நியூரோமஸ்குலார் ஜங்ஷன் ஆர் அ மோட்டார் எண்ட் பிளேட். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுடைய கான்ட்ராக்ஷன் எப்படி நடக்குது? ஓகே, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நம்மளுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பிரெயின் என்ன பண்ணுது, சிக்னல் சென்ட் பண்ணுறது. அதாவது இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பைசெப்ஸை டைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது வருது. ஓகே, அப்போது நம்ம அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பனிங், அப்போது அசிட்டோகோலைன் ரிலீஸ் ஆகுது. ஒரு அசிட்டோகோலைன்ற ஒரு கெமிக்கல் நம்ம பாடியில் ரிலீஸ் ஆகும்போது ஆக்ஷன் பொட்டென்ஷியல் இஸ் பீயிங் ட்ரிகர்ட். ஆக்ஷன் பொட்டென்ஷியல்னா நர்வஸ் இம்பல்ஸ். ஓகே, நம்ம நர்வில் இருக்கிற இம்பல்ஸை தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஆக்ஷன் பொட்டென்ஷியல். அப்போது நம்மளுடைய கால்சியம் அயான் எங்கே ரிலீஸ் ஆகுது, சார்கோபிளாசமில், அதாவது இன்சைட் சைட்டோபிளாசம் இருக்கு இல்லையா, அங்கே இட் இஸ் கெட்டிங் ரிலீஸ்ட். ஓகே, அப்போது என்ன நடக்குதுன்னா நம்மளுடைய கால்சியம் ஆக்டினில் இருக்கிற, ஆக்டின் ஹேஸ் டூ இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ், ட்ரோபோனின், ட்ரோப்போமயோசின். ஸோ அப்போ கால்சியம் எதோட பைண்ட் ஆகுது, ட்ரோபோனினோட பைண்ட் ஆகுது. ஓகே, அப்போ என்ன நடக்குதுன்னா removes the masking of myosin sites. So myosin sites ஒன்னா சேர்றத என்ன பண்ணுது, ரிலாக்ஸ் பண்ணுது. எதோட, ஆக்டினோட மயோசின் சேர்றது. ஓகே, அப்போ என்ன நடக்குதுன்னா லாட் ஆஃப் ஏடிபி இஸ் பீயிங் கன்சிடர்ட். ஓகே, நிறைய யூட்டிலைஸ் ஆயிக்குது. என்னது, அடினோசின் ட்ரைபாஸ்பேட் இஸ் கெட்டிங் யூட்டிலைஸ்ட். ஓகே, அப்போ என்ன நடக்குதுன்னா மயோசின் யாரோட பைண்ட் ஆகுறா, ஆக்டினோடைய ஆக்டிவ் சைட்டில் பைண்ட் ஆகுறா. யார், மயோசின். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ஆக்டின் ஃபிலமெண்ட் மூவ் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் ஏ பேண்ட். ஓகே, ஸோ இந்த ஆக்டின் ஃபிலமெண்ட் இருக்கு இல்லையா, ஒரு ஏ பேண்டோட சென்டரில் மூவ் ஆயிரும். ஓகே, அப்போ வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ஸ் இஸ் நம்மளுடைய ஜெட் லைன் உள்ளே இப்படியே மடிஞ்சுக்கும். எப்பப்பெல்லாம் ஜெட் லைன் வந்து உள்ளே மடிஞ்சுக்குதோ அப்போ நம்ம சார்கோமியர் என்ன ஆகும், கண்ட்ராக்ட் ஆகிடும். ஓகே, அப்போது ஏ பேண்ட் என்ன ஆகும், ரீடெயின் த லென்த். அப்போது எப்போ ஜெட் லைன் வந்து இன்வெர்ட்ஸாக புல் ஆகுதோ அப்போ சார்கோமியர் கான்ட்ராக்ட் ஆகிடும். அப்போ ஏ பேண்ட் என்ன ஆகும், அதே லென்த்தில் தான் இருக்கும். ஐ பேண்ட் கொஞ்சம் சுருங்கி போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் அப்போ டார்க் பேண்ட் அதே லென்த்தில் இருக்கும், ஐ பேண்ட் தான் ரெடியூஸ் ஆகும். ஓகே, அப்போ இந்த டைமில் என்ன நடக்கும்னா நம்மளோட மயோசின் இட் வில் ரிலீஸ் ஏடிபி அண்ட் இன்ஆர்கானிக் பாஸ்பேட். இன்ஆர்கானிக் பாஸ்பேட். ஓகேவா, ஸோ நம்மளுடைய மயோசின் என்ன ரிலீஸ் பண்ணோம், ஏடிபி அண்ட் இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டை ரிலீஸ் பண்ணோம். அது ரிலீஸ் பண்ணிவிட்டு எங்கே போயிடும், ஒரு ரிலாக்ஸ்டான ஸ்டேட்டுக்கு போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் நியூ ஏடிபி பைண்ட் அண்ட் கிராஸ் பிரிட்ஜ் இஸ் broken. ஸோ புது ஏடிபி வந்து பைண்ட் ஆகும். பிகாஸ் இருக்கிற ஏடிபி எல்லாமே யூட்டிலைஸ் ஆயிடுச்சு. ஸோ புது ஏடிபி வந்து பைண்ட் ஆகி கிராஸ் பிரிட்ஜ் இஸ் பீயிங் broken. ஓகே, அதுக்கப்புறம் ஏடிபி இஸ் அகெயின் ஹைட்ரோலைஸ்ட். அதில் இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸ் லைசஸ் ஆகி எதோட, மயோசினோடைய ஹெட். ஓகே, அண்ட் தென் இந்த கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன் சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு பிரிட்ஜ் பிரேக் ஆகுதோ அந்த அளவுக்கு ஸ்லைடிங் போயிட்டே இருக்கும். ஓகே, அப்போது கால்சியம் என்ன ஆகுது, திருப்பியும் சார்கோபிளாஸ்மிக் சிஸ்டர்னேக்கு என்ன ஆயிடுது, பம்ப் பண்ணிடுது, ரிசல்ட்டிங் இன் தி மாஸ்கிங் ஆஃப் ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஜெட் லைன் திருப்பியும் அது ஒரு ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிடுது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மசில்ஸ் ரிப்பீட்டடாக ஆக்டிவேட் ஆகும்போது சம்டைம்ஸ் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னது, லாக்டிக் ஆசிட் உள்ளே சேர்ந்துடும். ஸோ எவ்ரி டைம் when lactic acid is taking place, what happens, there is an anaerobic breakdown because lack of oxygen. ரொம்ப ஒரு மசில் ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆக்சிஜன்
லாக் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஸ்கெலிட்டல் மசில் ஃபைபர் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்கெலிட்டல் மசிலில் 2 விதமான ஃபைபர் இருக்குது. ஒன்று ரெட் ஃபைபர், இன்னொன்று ஒயிட் ஃபைபர். ஓகே, ஸோ ரெட் ஃபைபர் ஆஸ் த நேம் சஜஸ்ட் இட் இஸ் ரெட். ஒயிட் ஃபைபர் இஸ் whitish. ஓகே, இப்போ ரெட் ஃபைபர் எதுக்கு ரெட்டாக இருக்குன்னா நிறைய மயோக்ளோபின் காம்பனன்ட்ஸ் இருக்கும். பட் ஒயிட் ஃபைபரில் மயோக்ளோபின் காம்பனன்ட் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெட் ஃபைபரில் அதிக ஹை அமௌண்ட் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். பட் ஒயிட் ஃபைபர்ஸில் லோ அமௌண்ட் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். அதுக்கப்புறம் ரெட் ஃபைபரில் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கம்மியாக இருக்கும். பட் ஒயிட்ல சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ஏரோபிக் ஆக்சிடேஷன், அதாவது இந்த presence ஆஃப் ஆக்சிஜன் இந்த ப்ராசஸ் ஹேப்பன்ஸ். இங்கே அனரோபிக் ஆக்சிடேஷன் நடக்கும். ஓகே, அப்போது இங்கே லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகாது. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், எப்போ நம்ம தசை பிடிப்பு எப்போ நம்மளுக்கு லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும்னா தட்ஸ் பிகாஸ் ஆஃப் ரெட் ஃபைபர்ஸ். ரெட் ஃபைபர்ஸ்னால தான் லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. ஒயிட் ஃபைபர்ஸ்னால என்னது? லாக்டிக் ஆசிட். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெட் ஃபைபர்ஸ்னால லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது, ஒயிட் ஃபைபர்ஸ்னால லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐபால் மசில், தட்ஸ் an எக்ஸாம்பிள். இது என்னது? எக்ஸ்டென்சார் மசில் ஆஃப் த பேக். நம்ம பேக்கில் இருக்கிற எக்ஸ்டென்சார் மசில் தான் இஸ் an எக்ஸாம்பிள். கேன் யூ see how the sliding of muscle acts place? ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன நடக்குது இங்கே? லுக், ஸ்லைடிங் ஆர் ரொட்டேஷன். இப்போ ஏடிபி along with the phosphate, ஓகே, அப்போ ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போது என்ன நடக்கும்? கேன் யூ see how nicely it slides? ஸோ ஒரு வாட்டி இப்படி ஸ்லைட் ஆகுது, ரிலாக்ஸ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த டயக்ராம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் கோ த்ரூ. ஓகே, இது எல்லாமே நான் டயக்ராமேட்டிக் சீரீஸில் ரொம்ப சூப்பராக சொல்லித்தரேன், அந்த டயக்ராம்ஸ் ஆஃப் இட். அதுக்கப்புறம் எப்பப்போலாம் ஒரு மசில் ஃபைபர் இப்படி கான்ட்ராக்ட் ஆகுமோ அது ரொம்ப மேக்ஸிமமாக கான்ட்ராக்ட் ஆகுமா? ஸோ வெனவர் அ மசில் ஃபைபர் கான்ட்ராக்ட்ஸ் இட் கான்ட்ராக்ட்ஸ் மேக்ஸிமலி. ஓகே, அப்போ ரொம்ப விகரஸான எக்ஸசைஸ் அப்போ என்ன நடக்கும்? மசிலோடைய ஆக்சிஜன் குறைஞ்சி போகும். அப்போ என்ன நடக்கும்? லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். இப்போ லாக்டிக் ஆசிட் எதுலேருந்து ஃபார்ம் ஆகுது? நம்மளுடைய pyruvic acid. Pyruvic acid எப்போ ஃபார்ம் ஆகுது? wherever there is a lack of oxygen, pyruvic acid is there. ஓகே, அப்போ ஒன்ஸ் ஆக்சிஜன் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? லாக்டிக் ஆசிடோட ஆக்சிடைஸ் ஆகிடும். அதாவது லாக்டிக் ஆசிட் along with oxygen. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிகர் மார்டிஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான கண்டிஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரிகர் மார்டிஸ் என்ன ஆகும்னா சில பேருக்கு வந்து ஆஃப்டர் டெத் மசில் ரொம்ப ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், அவங்களெல்லாம் தூக்கவே முடியாது. ஓகே, எதனால் அந்த மாதிரி ஆகுதுன்னா ஆக்டினுக்கும் மயோசினுக்கும் செப்பரேஷனே இல்லாதனால தான் இந்த மாதிரி ரிகர் மார்டிஸ் நடக்குது. ஓகே, ஸோ ரிகர் மார்டிஸ்னால ஏடிபியே ப்ரொடியூஸே ஆகாது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஒரு மசில் இன்னொரு மசிலுக்கு ஆப்போசிட்டாக ஆக்ட் ஆச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பைசெப்ஸ் ரிலாக்ஸ் ஆச்சுன்னா ட்ரைசெப்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும், ட்ரைசெப்ஸ் கான்ட்ராக்ட் ஆச்சுன்னா பைசெப்ஸ் ரிலாக்ஸ் ஆகும். அப்போ அந்த மாதிரி மசில் பேர் ஆன்டகோனிஸ்டிக் மசில்ஸ். ஆன்டகோனிஸ்டிக்னா என்ன அர்த்தம்? மசில் வந்து ரிலாக்ஸ் ஆகுது and then it is becoming stiff, that's called as antagonistic muscles. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய ஸ்கெலிட்டல் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். சூப்பரான டாபிக் இது. ஸோ ஸ்கெலிட்டல் சிஸ்டம் எதுக்கு? நம்ம பாடியோடைய மூவ்மெண்ட்டுக்கு. ஓகே, ஸோ நம்மளோட போன், நம்மளோட கார்டிலேஜ், ஓகே, ரெண்டுத்துக்குமே சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ எப்போவுமே போன் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், பட் கார்டிலேஜ் ஈஸியாக பெண்டபிளாக இருக்கும். ஸோ அதனால தான் ஸ்லைட்லி ப்ளையபிள். ஓகே, அது மட்டும் இல்லாமல் போனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப்
calcium salts. Okay, போனுக்கு calcium salts இருக்கு. அது மட்டும் இல்லாம cartilage எப்படி இருக்கும், கொஞ்சம் slightly pliable. எதனால? because of chondroitin salts. Okay, அது மட்டும் இல்லாம நம்ம skeletonலயே வந்து there are two types of skeleton. ஒன்னு வந்து exoskeleton, இன்னொன்னு வந்து endoskeleton. exoskeleton வந்து epidermisல இருந்து ஃபார்ம் ஆகுது. endoskeleton வந்து பாடிக்குள்ள mesodermal in origin. Okay, so நம்ம பாடியில 206 bones இருக்கு. so adult like சின்ன பாப்பாங்களுக்கு 305 bones இருக்கும். வளர வளர அந்த போன்ஸ்லாம் ஃபியூஸ் ஆகி 206 போன்ஸா இருக்கும். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படின்னா நம்ம எதெல்லாம் சொல்லலாம், நம்மளோட நேல்ஸு, ஒரு பேர்டோட க்ளா, ஒரு அனிமலோட ஹூஃப், மாடோடைய ஹார்னு, feathers, இது எல்லாமே எக்ஸோஸ்கெலிட்டன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் எண்டோஸ்கெலிட்டனில் வந்து 206 போன்ஸ் இருக்கும். ஸோ வாட் ஆர் த டூ டைப்ஸ் ஆஃப் போன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சியல் ஸ்கெலிட்டன் அண்ட் அப்பண்டிகுலார் ஸ்கெலிட்டன். ஸோ ஆக்சியல் ஸ்கெலிட்டன்னா ஆன் டாப், அப்பண்டிகுலர்னா கீழே பாட்டம்ல. ஓகே, அண்ட் பாட்டம் ரிலேட்டடான போன்ஸ் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சியல் ஸ்கெலிட்டன் பற்றி பார்க்க போகிறோம். அது டாப் மோஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாடி இஸ் கால்ட் அஸ் ஆக்சியல் ஸ்கெலிட்டன். ஸோ ஆக்சியல் ஸ்கெலிட்டன் 3 டிவைடாக இருக்குது. ஹெட்டு, நம்மளோட ட்ரங்க்கு, அண்ட் தென் நம்மளுடைய நெக்கு. எவ்வளோ போன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு 80 போன்ஸ் இருக்குது. ஸோ how many bones are there for head, neck and trunkனா 80 bones. ஸோ இப்போ நம்மள ஹெட்டிலேயே நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்கல் இருக்கும். ஓகே, ஸ்கல்லிலேயே ஸ்கல் வந்து எங்கே இருக்குது, நம்மளோட கிரேனியம்லேயும் இருக்குது, நம்மளோட ஃபேஸ்லேயும் இருக்குது. அப்போ கிரேனியமில் இருக்கிறது பேர் என்னென்னா கிரேனியல் போன்ஸ். நம்மளோட ஃபேஷியல் அதில் இருக்கிறது வந்து ஃபேஷியல் போன்ஸ். ஓகே, ஸோ கிரேனியல் போன்ஸ் வந்து 8 போன்ஸ் இருக்குது. ஃபேஷியல் போன்ஸ் 14 போன்ஸ் இருக்குது. ஸோ 14 + 8 is almost 22 போன்ஸ். அப்போது ஹியூமனோட ஸ்கல்லில் எத்தனை போன்ஸ் இருக்குன்னு கொஷின் கேட்டாங்கன்னா யூ ஆர் சப்போஸ் டு ஆன்சர் ஹியூமன் ஸ்கல் ஹேஸ் 22 போன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து buccal கேவிட்டியோட பேஸில் there is a bone called as hyoid bone. அது ஒரு போன். அதுக்கப்புறம் என்னது, நம்ம காதுக்குள்ளேயே 6 போன்ஸ் இருக்குது, இன்கஸ், மேலியஸ் அண்ட் ஸ்டேப்பஸ். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கல், நம்மளோட மண்டை ஓட எடுத்துக்கிட்டோன்னா இட் ஆர்டிகுலேட்ஸ் வித் சுப்பீரியர் ரீஜியன். ஸோ மேலே இந்த சுப்பீரியர் ரீஜியனில் இருக்கும். அதுக்கு 2 ஆர்சிபிட்டல் காண்டிலஸ் இருக்கும். நம்ம ஹியூமன் பிரெயினை வந்து நம்ம டாப் ஆங்கிள்லேருந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நடுவில் ஒரு கோடு தெரியும். அந்த கோடு பேர் ஆசிபிட்டல் காண்டைல்ஸ். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம ஹியூமனுடைய ஸ்கல் பேர் என்னது, டைகாண்டிலைட்டிக் ஸ்கல். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஸ்பைனில் இருக்கிற போன்ஸ் பற்றி பார்த்தோம்னா ஸ்பைன் போன் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் 26 போன்ஸ். ஓகே, அப்புறம் நம்ம ரிப்ஸில் 12 போன் இருக்கும். அப்போது நம்மளோட இயரில் 3 போன், அப்போது 2 சைடு இயர் 3 × 2 6, ஒரே ஒரு ஹயோய்ட் போன். வெர்டெப்ரல் காலமில் 26 போனு, நம்ம ரிப்ஸு 12, ஸோ 2 சைடு 12 × 2 24. நம்மளோட ஸ்டர்னம் ரிப்புக்கு நடுவில் இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்மளோட கிரேனியல், நம்மளோட பிரெயின். ஓகே, அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேஷியலுமே 14. ஸோ டோட்டலி இது எல்லாத்தையும் when you compare you get 80 bones. ஓகே, ஸோ ஆக்சியல் ஸ்கெலிட்டனுடைய நம்பர் ஆஃப் போன்ஸ் இஸ் 80. ஓகே, அப்போது கிரேனியல் போன்ஸோடைய ஃபங்க்ஷன் என்ன, ஃப்ரான்டல் கிரேனியல் போன்ஸ் 8 இருக்கும். frontal, parietal, temporal, occipital, sphenoid and ethmoid. So frontal, so இது எல்லாமே நம்ம one by one we will see how it is. Okay, இங்கே இருக்கு. அதே மாதிரி இதுவும் நம்ம பார்த்துடலாம். ஃபேஸ்க்கு என்னென்ன இருக்குது, nasal, lacrimal, omer, palatine, zygomatic, inferior nasal concha and then maxilla mandible. Okay, அப்புறம் இந்த diagram பார்த்தோன்னா see this specific bone இருக்குல்ல, this bone is called as nasal bone, அதாவது நம்ம nostrils இருக்கிற bones. Okay, அதுக்கப்புறம் this bone is a lacrimal bone. Can you see lacrimal? lacrimalனா நம்மளோட lacrimal glands அழுகிறது. Okay, அதுக்கப்புறம் you have the palatine. அப்புறம் இங்கே இருக்கிறது வந்து நம்மளுடைய zygomatic bone. அதுக்கப்புறம் you have the omer இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் maxilla வந்து இந்த மேலே, கீழே வந்து mandible. ஸோ maxilla mandible. ஓகே, அதுக்கப்புறம் 14 facial bones.
அதுக்கப்புறம் நம்ம vertebral column பற்றி பார்க்கணுன்னா என்னென்ன இருக்குது நம்ம vertebral columnல you have cervical bones. cervixல 7 போன் இருக்குது. thoracic cervix தான் நம்ம வந்து reproductive system ஓட cervix கிடையாது, நம்மளுடைய spinal system உடைய bones. okay, so cervical bones வந்து 7 இருக்கும், thoracic bone 12 இருக்கும், lumbar, sacral and coccyx. so this coccyx bone நம்ம humansல வந்து it is a fused bone. okay, look at this, see cervical, thoracic, thoracic நம்ம chestக்கு பின்னாடி, lumbar நம்ம வயித்துக்கு பின்னாடி, கீழே லாஸ்ட்ல sacrum and then coccyx. okay, அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ribs இருக்கு இல்லையா, ribs வந்து 12 pair of ribs இருக்கும். okay, which is 12 into 2 which is 24 ribs. okay, அதில் ஒரு சைடு என்னது 12 ஓகேவா, அப்போது 10 pairs தான் ட்ரூ ரிப்ஸாக இருக்கும், அதாவது இப்படி ஸ்டர்னத்தில் ஜாயின் ஆகிருக்கும். மீதி 2 ரிப் இருக்குல்ல, ரெண்டு சைடு, that's called as floating ribs. okay va, float agra ribs. can you see, I'll tell you what is a floating rib. this is a floating rib. This is the sternum. see this sternum. okay, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய vertebral columnல இருக்கிற போன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம vertebral columnல என்னென்ன போன்ஸ் இருக்குன்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம், ஆல் ஆஃப் தீஸ் போன்ஸ் ஆர் தேர். அதே மாதிரி ரிப்ஸும் பார்த்துட்டோமா. இப்போது ஆக்சியல் ஸ்கெல்டன் பற்றி பார்த்தாச்சு, நம்ம அப்பண்டிகுலார் ஸ்கெல்டன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, அப்பண்டிகுலார் ஸ்கெல்டன்னா இங்கே appendix, நம்ம கை கால் and all of that. okay, so each limb has 30 bones. கரெக்டா, ஸோ ஒரு கால்லையுமே வந்து 30 bones இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹியூமரஸ், ரேடியஸ், அல்னா, கார்பல்ஸ், மெட்டாகார்பல்ஸ் அண்ட் phalanges. ஸோ இப்போ கார்பல்ஸ் வந்து 8 இருக்கும், ஒரு சைடே 8 இருக்குன்னா which means that 8 into 2 எல்லாமே into 2 பண்ணிக்கணும், because நம்மளுக்கு 2 கால் இருக்கு இல்லையா. ஸோ that is the thing which is equal to 60 bones. அதுக்கப்புறம் நம்மளோட pelvic and the pectoral girdle, we have a pectoral girdle. அதுக்கப்புறம் pelvic girdle பார்த்தோம்னா நம்மளுக்கு 3 போன் இருக்கும், ilium, ischium and pubic bone. ஸோ இது மூணுமே 6. ஓகே, ரெண்டு போனு. அதுக்கப்புறம் clavicle and scapula, நம்ம முதுகு எலும்பில் ஒரு போன் இருக்கும்ல, ஸோ வேர் நம்ம ஜிம் போகும்போது பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வரும்ல, தட்ஸ் யுவர் clavicle and scapula. 64 போன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நான் எம்டிஜி புக்கில் இருந்து இந்த ஸ்பெசிஃபிக் எடுத்தேன், which is locomotion and movement human there. so can you see femur, the longest bone, palate இருக்கு, tibia இருக்கு, fibula இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் you have this tarsals, metatarsals, distal, middle, proximal. ஸோ இதெல்லாமே பெருசாக தேவையில்லை. அதுக்கப்புறம் wow, this is the femur bone. can you see, femur bone is the longest bone. அதுக்கப்புறம் you have the patella, patellana முட்டியோட எலும்பு. அதுக்கப்புறம் you have tibia, fibula, tarsal, metatarsal, phalanges. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆக்சியலுக்கும் அப்பண்டிகுலருக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டோன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஜாயின்ஸ் பற்றி சில பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆக்சியல்னால் என்னது, ஹெட். ஸோ ஹெட்டுக்கு 2 விதமான போன்ஸ் இருக்கும், ஒன்று cranial bone, இன்னொன்று facial bone. cranial 8, facial 14, 22 போன்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட இயர், ஸ்பைன், ரிப்பெல்லாம் கம்பேர் பண்ணுவோம், 78 போன்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் நம்மளுடைய அப்பண்டிகுலர் போனு, clavicle, scapula, upper limb, coxal, lower limb, இது எல்லாமே ஒரு 126. so which means that 126 and then 78 which is 206. அதே மாதிரி sternum ஒன்று, hyoid ஒன்று, அதுவுமே இருக்கு. ஓகே, so 78, 79, 80. so 206 plus 80 is, I mean 126 plus 80 is 206 bones. okay, next நம்ம joints பற்றி பார்க்க போகிறோம். ஸோ joints நிறைய ligaments தான் போன்ஸை ஜாயின் பண்ணுது. ஓகே, போன்ஸை ஜாயின் பண்ணுறது வந்து ligaments, போன்ஸை மசிலோட கனெக்ட் பண்ணுறது tendons. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ligament join the bone, tendons connect the bones with muscles.
Okay, next 3 types இருக்கு joints: fibrous joint, cartilaginous joint and a synovial joint. Okay, fibrous-க்கு மூவ்மெண்ட்டே இருக்காது. அதுக்கப்புறம் cartilagine நம்மளோட vertebral column, பட் நம்மளோட synovial அப்படி கிடையாது, pelvic and pectoral. இப்போ நம்ம synovial நிறைய விதமான டைப்ஸ். ஓகேவா, ball and socket bone, ஒரு ball இருக்கும், ஒரு socket மாதிரி இருக்கும். இது எப்படி இருக்கும்னா நம்மளோட humerus bone. ஓகே, அண்ட் நம்மளோட பெல்விக் கர்டில், இடுப்பில் இருக்கிற போன், ஹிஞ்ச் போன் வந்து நீயோடைய ஜாயிண்ட்டு. அப்புறம் பிவோட்ன்றது அட்லஸ் அண்ட் ஆக்சஸ், நம்மளுடைய சர்விக்கல் போன். ஓகேவா, அதுக்கப்புறம் அட்லஸ் அண்ட் ஆக்சஸ் எப்படி இருக்கும், ஒரு சென்ட்ரல் கேவிட்டில் இந்த பக்கம் 90 இந்த பக்கம் 90 சுற்றிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கிளைடிங் வந்து கார்பிள்ஸ்க்கு நடுவில் இப்படி ஐம் ஏபிள் டு டூனோ. நெக்ஸ்ட்டு சேடில் கார்பிள்ஸ்க்கும் மெட்டா கார்பிள்ஸ்க்கும் இருக்கும். ஓகே, ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இதை பார்த்தோன்னா நம்மளோட சாப்டர் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய போன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம், லைக் த டிஸார்டர்ஸ் ஆஃப் போன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ். ஸோ நம்ம போன்ஸில் வந்து நம்ம மினரல்ஸ் எல்லாம் லாஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஃபைபர்ஸ். ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நிறைய இருக்கும், லைக் கால்சிட்டோனின் டெஃபிஷியன்சி, ஓகே, ஈஸ்ட்ரோஜன் டெஃபிஷியன்சி, வைட்டமின் டி டெஃபிஷியன்சி, இப்படிலாம் இருந்துச்சுன்னா those people will get osteoporosis. Next important என்னன்னா மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி. ஓகே, வாட் எக்ஸாக்ட்லி இஸ் தட்? நம்ம எக்ஸ் குரோமோசோமில் மியூட்டேட்டட் ஜீன் என்ன ஆகும்னா ஒரு ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, டிஸ்ட்ராஃபின் அப்படின்ற ப்ரோட்டீன். அது ப்ரொடியூஸ் பண்ணால் நம்ம மசில்ஸ் ஒழுங்காக வளராது, அதோட லென்த்துக்கு வளருது, மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி. அதுக்கப்புறம் மயஸ்தீனியா கிரேவிஸ். மயஸ்தீனியா கிரேவிஸ் இஸ் அ ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். ஸோ அது எதை அஃபெக்ட் பண்ணோன்னா நியூரோமஸ்குலர் ஜங்ஷனை அஃபெக்ட் பண்ணும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஸ்கெலிட்டல் மசில் பெராலிசிஸ். ஓகே, மூவே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ரிக்கெட்ஸ். ரிக்கெட்ஸ் வந்து கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் டெஃபிஷியன்சி, அதாவது ஆஸ்டியோமலேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆர்த்ரைட்டிஸ், நம்மளோட ஜாயின்ஸ்லாம் இன்ஃப்ளேம்டாக வீங்கி போச்சுன்னா ஆர்த்ரைட்டிஸ். அதுக்கப்புறம் கவுட். கவுட் வந்து நம்மளோட ஜாயின்ஸில் யூரிக் ஆசிட் அண்ட் சால்ட்ஸ் நிறையா இருந்துச்சுன்னா அண்ட் இட் இஸ் அ பியூரின் மால்ஃபங்க்ஷன் மெக்கானிசம். அதுக்கப்புறம் டெட்டானி. டெட்டானி வந்து என்ன ஆகும்னா அடிக்கடி கால் சுளுக்கு பிடிச்சிக்கிறது, ரொம்ப வலிக்கிறது, பிகாஸ் கால்சியம் கண்டென்ட் பாடியில் ரொம்ப லோவாக இருக்கும் போது தான் டெட்டானி வரும். ஓகே, ஸோ ஆல் தீஸ் ஆர் வெரி வெரி சிம்பிள். ஸோ இந்த சாப்டர் வந்து ஒரு மொக்கையான ஒன்றுமே இல்லை பசங்களை படிக்கிறதுக்கு. பட் நம்ம ப்ரீதிங் கூட ஓரளவுக்கு 2 hours we taught, but this chapter is nothing to study, it's just one hour chapter. Okay, so in the handwritten notes main session oda end la I will attach, that will be very very helpful for you. Okay, so நம்ம என்னென்ன படிச்சோன்றது ஒரு just மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். we spoke about movement, types of movements, அப்புறம் மசில் பற்றி படித்தோம், types of muscles பற்றி படித்தோம், skeletal muscle structure பற்றி படித்தோம். அதுக்கப்புறம் we spoke about the proteins பற்றி we had. அதுக்கப்புறம் muscle contraction இது எல்லாமே நம்ம பார்த்தோம். கரெக்டா? ஸோ அதுக்கப்புறம் what did we do? yeah, difference between these red fibers and white fibers பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்லைடிங் மெக்கானிசம் ஆஃப் த மசில் பார்த்தோம், skeletal system அதோட போன்ஸ் பற்றி பார்த்தோம். ஓகே, we have exo and endo. exoல நம்மளுக்கு nails எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் facial bone, cranial bone, all of this we saw, right? அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக what did we talk about? we talk about the disorders of the skeletal system. ஓகே பசங்களா, ஸோ நான் எண்டில் எல்லா நோட்ஸ் உடைய இந்த பிக்சர்ஸ் எல்லாமே நான் அட்டாச் பண்ணுறேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒன் ஷார்ட் வீடியோஸில் நிறைய சாப்டர்ஸ், இட்ஸ் லைக் அ குயிக் ரிவிஷன் ஐ புட் இட் ஃபார் யூ. ஸோ எக்ஸாம் டைமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ வில் கேட்ச் யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. until then it's a big bye from your Priyanka Mam.
you.